ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுமா? புதுச்சேரி பொதுமக்கள் பெரும் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் ரவுடிகளின் வீடுகளில் காவல்துறையினர் திடீர் சோதனை. ஆபரேஷன் திரிசூல் நடவடிக்கையால் பரபரப்பு. புதுச்சேரி புவன்கரை வீதியில் தற்காலிக மீன் இறைச்சி கடைகளால் போக்குவரத்து நெரிசல். நெல்லித்தோப்பு மார்க்கெட் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுகோள். காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை. வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை குழுவினர் சார்பில் ஏற்பாடு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி முதல் பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் தொகுப்பு எப்பொழுது வழங்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படும். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் அப்போதைய அரசுக்கும் மோதல் ஏற்பட்டு ரேஷன் கடைகள் மூடப்பட்டது. அதனையடுத்து பயனாளிகள் வங்கிக் கணக்கில் ரேஷன் பொருட்களுக்கு பதிலாக பணம் செலுத்தப்பட்டு வந்தது. 2021ஆம் ஆண்டு என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி அரசு பொறுப்பேற்றவுடன் 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சை பருப்பு, கடலை பருப்பு உட்பட 10 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு பொங்கல் பொருட்கள் பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது. அதேபோல் கடந்த ஆண்டும் பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்புக்கு பதிலாக அரசு பணம் 500 ரூபாய் வழங்கியது. அதன் பிறகு கூடுதலாக 250 ரூபாய்க்கும் தரப்பட்டது. மொத்தமாக 750 ரூபாய் கடந்த ஆண்டு தரப்பட்டது. நிலையில் நடப்பாண்டில் ரேஷன் கடைகளை புதுவை அரசு திறந்துள்ள நிலையில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி, சர்க்கரை தீபாவளிக்கு தரப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாதம் இலவச அரிசியும் 15 நாட்களுக்குள் தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். தற்போது பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் பொங்கல் தொகுப்பு பொருட்களும் கிடைக்கும் என புதுவை மக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். தமிழகத்தில் பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வரும் 9ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் புதுவையில் பொங்கல் தொகுப்புக்கான ஆரம்ப கட்ட பணிகள் எதுவும் நடக்கவில்லை என தெரிகிறது. ஒருவேளை இனி பொங்கல் பொருட்கள் வழங்க திட்டமிருந்தாலும் அதற்கு அனுமதி பெற்று டெண்டர் கோரி பெற்று விநியோகிக்க போதிய கால அவகாசம் இல்லை என்பதால் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பொருட்கள் பெற்று விநியோகிப்பது எளிதான காரியம் இல்லை எனவும் தெரிகிறது. அநேகமாக இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்துவார்கள் என்றே தெரிகிறது. புதுச்சேரி காவல்துறையினர் சார்பில் ரவுடிகள் மற்றும் குற்றப்பின்னணிகள் உடைய நபர்களை குறிவைத்து ஆபரேஷன் திரிசூல் எனப்படும் அதிரடி சோதனை நடத்தியது. புதுச்சேரி காவல்துறை சட்ட ஒழுங்கை வலுப்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 4 பிராந்தியங்களிலும் ஆபரேஷன் திரிசூல் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த நடவடிக்கையின் மூலம் ரவுடிகள் மற்றும் குற்றப்பின்னணி உடைய நபர்களை குறிவைத்து கைது செய்து குற்ற செயல்கள் ஒழிப்பதில் காவல்துறை தீவிரமாக இறங்கியுள்ளது. காவல்துறையின் தலைமை இயக்குநரின் வழிகாட்டுதலின்படி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் இத்தகைய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறையினர் உருளையன்பேட்டை, கோவிந்த சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர தேடும் பணி மேற்கொண்டு குற்றப்பின்னணிகள் உள்ளவர்கள் வீடுகள் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் ரவுடிகள் நடமாட்டம் குறித்தும் விசாரணை நடத்தி அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புத்தாண்டை கருத்தில் கொண்டு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தக்கூடிய நபர்களுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டன. மேலும் புதுச்சேரி காவல்துறை உயர்மட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் குற்ற செயல்கள் இல்லாத சூழலை உருவாக்குவதிலும் குற்ற செயல்களுக்கு எதிரான பயனுள்ள நடவடிக்கை உறுதி செய்வதிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவதாகவும் காவல்துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த ஆபரேஷன் திரிசூல் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களுக்கு விரைவாக பதிலளிக்கும் வகையில் குற்ற செயல்களை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புவன்கரை வீதியில் உள்ள தற்காலிக மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகளால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் மாதா கோவில் அருகே நகராட்சி சார்பில் அங்காடிகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்தது. காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வந்தன. நிலையில் மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகளை புதுப்பிக்கும் வகையில் அதனை இடித்துவிட்டு புதிய அங்காடிகள் அங்கு கட்டப்பட்டு வருகிறது. இதற்காக புதுச்சேரி புவன்கரை வீதியில் தற்காலிக மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகள் அமைக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. எப்பொழுதுமே போக்குவரத்து அதிகம் காணப்படும் புவன்கரை வீதியில் இந்த மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகளால் விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை உள்ளிட்ட தினங்களில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. இந்த மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகளில் மீன் மற்றும் இறைச்சி வாங்க வருபவர்கள் ஆங்காங்கு இருசக்கர வாகனத்தை விட்டுவிட்டு செல்வதால்
அவ்வழியே செல்லும் வாகனங்கள் பெரும் சிரமத்துடன் கடந்து செல்ல உள்ளதாக அப்பகுதியை கடந்து செல்பவர்கள் தெரிவித்து வருகின்றனர். மேலும் நெல்லித்தோப்பு மீன் மற்றும் இறைச்சி அங்காடிகளில் உடனடியாக சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதால் இந்த புவனகிரி வீதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாது என்றும் உடனடியாக அரசு கவனத்தில் கொண்டு இந்த ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என அப்பகுதியில் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற நாம சங்கீர்த்தன பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். புதுச்சேரி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தின் ஆஸ்தான பஜனை குழுவாகிய வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடம் சார்பில் உலக நன்மை வேண்டி கடந்த 20 ஆண்டுகளாக பாத யாத்திரை நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக வைத்திக்குப்பம் வெங்கடாஜலபதி பஜனை மடத்தில் தொடங்கிய 21ஆம் ஆண்டு நாம சங்கீர்த்தன பாத யாத்திரை முத்தியால்பேட்டை ஐகிரிவர் கோவில் வழியாக காந்தி வீதியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலை அடைந்தது. அங்கு வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் செய்யப்பட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு பாத யாத்திரையை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், ஆதிதிராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். நேரு வீதி, காந்தி வீதி, காமராஜர் சாலை, கோரிமேடு வழியாக பாத யாத்திரை பஞ்சவடியை அடைந்தது. இதில் புதுச்சேரியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பஜனை பாடியபடியே பாத யாத்திரையை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் திருடிய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வேல்ராம்பட்டி ஏரிக்கரை அருகே முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியில் நம்பர் பிளேட் இல்லாமல் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் வில்லியனூர் தட்டாஞ்சாவடியை சேர்ந்த மோகன் பிரசாத், கோபாலன் கடையை சேர்ந்த சாத்ரி, வி மணவெளி நீலமணிகண்டன் என்பதும் மூவரும் ஓட்டி வந்தது திருடப்பட்ட இருசக்கர வாகனம் என தெரிய வந்தது. விசாரணையில் மூவரும் மேலும் 2 இடங்களில் திருடி மறித்து வைத்திருந்த 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர். இதேபோல் உருளையன்பேட்டை காவல்துறையினர் மறைமலையடிகள் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும்படி வந்த நபரை மடக்கி விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் கடலூர் மாவட்டம் மாளிகைமேடு அரவிந்த் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருடப்பட்ட இருசக்கர வாகனம் என தெரிந்தது. அரவிந்த் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம், கிரும்பாம்பாக்கம் உள்ளிட்ட பல இடங்களில் 14 இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். அரவிந்தை கைது செய்த காவல்துறையினர் முதற்கட்டமாக 7 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட 4வரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை சார்பில் சிவசிந்தனையில் ஒரு நடைப்பயணம் நடைபெற்றது. புதுச்சேரி சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபை ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் சிவசிந்தனையில் ஒரு நடைப்பயணம் என்ற நிகழ்ச்சி நடத்தி வருகிறது. நடைப்பயணம் மூலம் சிவ ஆலயங்களுக்கு நடந்தே சென்று தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் சிறுத்தொண்ட நாயனார் திருத்தொண்டு சபையை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு திருக்காஞ்சியில் உள்ள விசாலாட்சி சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற திருப்புர சுந்தரி உடனுரை வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் காலை 6:30 மணி அளவில் இந்த நடைப்பயணத்தை தொடங்கினர். சிவசிந்தனையில் ஒரு நடைப்பயணம் காந்தி வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி, நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம், அரும்பார்த்தபுரம் வழியாக திருக்காஞ்சியில் உள்ள விஸ்வநாத சுவாமி கோவிலை சென்றடைந்தது. இந்த ஆன்மீக நடைப்பயணத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவசிந்தனையுடன் நடைப்பயணத்தை மேற்கொண்டனர். புதுச்சேரி மக்களுக்கு புத்தாண்டு பரிசாக பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்திய மாநில அரசுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக பிற மாநிலங்களை விட பெட்ரோல் மற்றும் டீசல் விலை குறைந்தபட்சம் 5 ரூபாய் வித்தியாசமாக இருந்ததை குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளியூர் வாகனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் குறைவாக இருப்பதற்காகவே புதுவையை விரும்பி வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலத்தில் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கூலி தொழிலாளியாகவும் தனியாரிலும் வேலை செய்து கொண்டு பிரதான வாகனமாக இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது அறிவித்துள்ள புத்தாண்டு பரிசான பெட்ரோல் விலை உயர்வால் அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 50 ஆண்டுகள் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் சிந்தனையுடைய அரசு தொடர்ந்து அனைத்து தொழிற்சாலைகள் மூடியுள்ள நிலையில் பெரிய நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கேள்விக்குறியாகி சுமார் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் வெளிமாநிலத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ள அவர், பிரதமர் மோடி பெஸ்ட் புதுவை கனவை முதலமைச்சர் ரங்கசாமி மோசமான புதுவையாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். பெட்ரோல் வரிக்கு பதிலாக புதுச்சேரியில் மதுக்கடைகளுக்கு கூடுதல் வரி விதிக்காமல் மக்கள் பயன்படுத்தும் பெட்ரோலுக்கு வரி போட்டிருப்பது சர்வாதிகார போக்கை காட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
புதுச்சேரியை சேர்ந்த மருத்துவரிடம் மும்பை காவல்துறையினர் என கூறி 27 லட்சம் ரூபாய் மோசடி செய்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த 3 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தை சேர்ந்த மருத்துவரான அழகம்மை என்பவர் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இவரிடம் கடந்த ஜூலை மாதம் மும்பை காவல்துறை அதிகாரி பேசுவதாக கூறி ஆன்லைன் மோசடி கும்பல் தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாக தெரிகிறது. அப்போது அவர்கள் அழகம்மையின் பெயரை பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்கள் கடத்துவதாக கூறி மிரட்டி 27 லட்சம் ரூபாயை பறித்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையின் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் காவல்துறையின் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கிய நிலையில் மருத்துவர் அழகம்மை வங்கிக் கணக்கில் இருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு யாருடையது என ஆய்வு செய்த போது காவல்துறையினருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது அந்த வங்கிக் கணக்கில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கில் பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது. இதையடுத்து காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடந்தது. அப்போது அந்த மோசடி கும்பல் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி தங்களை காவல்துறை அதிகாரி, தகவல் தொடர்பு அதிகாரி, அலுவலக அதிகாரி உள்ளிட்ட பல்வேறு பொய்களை கூறி அப்பாவி பொதுமக்களை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் பறித்து மோசடி நடந்திருப்பது தெரிய வந்தது. இந்த வழக்கில் தொடர்புடைய மேற்கு வங்காளத்தை சேர்ந்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அவர்கள் பயன்படுத்திய வங்கிக் கணக்கில் 66 கோடியே 11 லட்சத்து பரிமாற்றம் நடந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை காவல்துறை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாகியுள்ள 3 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அரசு பள்ளியான காராமணிக்குப்பம் ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஜீவானந்தம் அரசு பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற 20 முன்னாள் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளியில் படித்த பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். மேலும் தாங்கள் தற்போதுள்ள நிலைகளை பகிர்ந்து கொண்டனர். இதில் பலர் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், சங்கத்தின் செயலாளர் ஜெகஜோதி மற்றும் பொருளாளர் சதாசிவம் உட்பட பலர் செய்தனர். இப்போ முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடக்குது. அது மனசுக்கு நிகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதில் பழைய நண்பர்கள்லாம் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் பழைய நினைவுகள்லாம் அசை போட்டு பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சிக்கு மனதுக்கு நிறைவாக இருக்குது. பழைய நண்பர்கள் எல்லாரையும் இப்போ சந்திக்கிறதுல ரொம்ப இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் முக்கியமாக எங்களை ரொம்ப கண்டிப்போடு வழிநடத்தின அந்த வாஜர்லாம் இன்னைக்கு ரொம்ப அவர் பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு கிளாஸ் எடுத்த அங்கமுத் சாருக்கும் கர்நாடக சாருக்கும் இப்போ சந்திச்சதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் இந்த ஆனந்தம் இன்னும் தொடரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு சார்பாக எல்லாருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை காணலாம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7135 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 970 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.